ஹேல கைஸ், நீங்கள் வந்து பிசிசி கேமர். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம மைக் கேரியர் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம 3 இது பண்ணியிருந்தோம். அதில் வந்து சக்ஸஸாக 3 வின்மே சக்ஸஸாக முடித்தவங்க. வெஸ்ட் இண்டீஸ் கூட, ஆப்கானிஸ்தான் கூட, ஆஸ்திரேலியா கூட ஒரு வேறு லெவல் வெற்றி. இன்றைக்கி இந்தியா பங்களாதேஷ் மேட்ச்சு தான். இன்றைக்கான மேட்ச்சு வந்து எத்தனாவது மேட்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா 8வது மேட்ச்சு. நம்ம இந்தியா டெல்லி ஸ்டேடியத்தில் வச்சு தாங்க இந்த மேட்ச் ப்ளே பண்ண போகிறோம். ஓகே கைஸ், போகிறதுக்கு முன்னாடி நம்ம நியூ லோகோ மாற்றியாச்சு. நான் வந்து ஏற்கனவே ஒரு லோகோ போட்டிருந்தேன். அதில் வந்து நம்ம கிரிக்கெட் ஐசிசி லோகோ, அது பிசிசி லோகோ மட்டும் உள்ளே வச்சு நம்ம வச்சுருந்தோம், நம்ம இந்தியா கிரிக்கெட் லோகோ மாதிரி. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் மன வருத்தலாக இருந்துச்சு, சிஎஸ்கே லோகோ சேர்க்கலாமான்ட்டு. ஓகே, நம்ம சிஎஸ்கே லோகம் உள்ளே சேர்த்து அப்படியே நம்ம பிசிசி கேமரா உள்ளே வச்சு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்துகிட்டு பிசிசி கேமரா வச்சுட்டு உள்ளே வச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த லோகோவை செலக்ட் பண்ணி நம்ம சேனலையும் சேஞ்ச் பண்ணியாச்சு. கரெக்டாக நேற்று 8:30க்கு கரெக்டாக சேஞ்ச் பண்ணாங்க. 8:30க்கு போடுவேன்ட்டு போட்டிருந்தேன். அதே மாதிரி 8:30க்கு கரெக்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம சேனலில் கரெக்டாக 8:30க்கு கரெக்டாக 8:29க்கு வந்துட்டு 8:30 ஆவையுமே உடனே சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே, இன்னும் 4 வின் பண்ணால் நம்ம ப்ளே ஆஃப்ல போயிடலாம். இந்த மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். டெல்லி ஸ்டேடியத்தில் ப்ளே பண்ண போகிறோம். ஓகே கைஸ், இந்தியா பங்களாதேஷ் மேட்ச்சு டெல்லி ஸ்டேடியத்தில் ப்ளே நடக்க போகுதுங்க. பிச் ரிப்போர்ட் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, அதுக்கு ஸ்கிப் பண்ணி விட்டுருவோம். இதோ டாஸ்க்கான நேரம். ரோஹித் சர்மா வழக்கம் போல் 8 தான் கேட்டிருக்காரு. 8 கேட்டு டாஸை வின் பண்ணுவாரா இல்லை லூஸ் பண்ணுவாரா? டாஸை வின் பண்ணியிருக்காரு. டாஸ் வின் பண்ணோன்னே கொஞ்சம் கூட யோசிக்காமல் பவுல் போஸ்ட் பண்ணியிருக்காரு. இதோ நேஷன்லேருந்து ஃபேன்ஸ் ரொம்பவும் ஆர்வங்களாமல் டெல்லி ஸ்டேடியத்தில் காத்துள்ளாருங்க. இந்தியாவுக்கு மீன்ஸ் பங்களாதேஷ் பேட்டர்ஸ் 2 பேருமே உள்ளே வந்துட்டாங்க. 20 ஓவர் முடிவில் 331 ரன், 332 அடித்தா இந்தியா இந்த மேட்சை வின் பண்ணலாம். ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல் தான் இந்த ஓப்பனிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதோ இந்தியா பேட்டர்ஸ் 2 பேர் வந்துட்டாங்க, கேஎல் ராகுல் அண்ட் ரோஹித் சர்மா. 34 ரன்னுக்கு விக்கெட் பேருக்கு ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு ரோஹித் சர்மா. இதோ நிவாஸுக்கு ஃபஸ்ட்டு பாலை தூக்கி தாங்க விட்டுருக்காரு. அதே ஃபார்மில் வந்திருக்கேன், திருப்பி சொல்லு, நான் எப்படி போனேன்னு அப்படியே வந்துட்டேன்னு திரும்பி சொல்லுன்ட்டு அடிச்சிருக்காருங்க. பல நாள் வீடியோ போடாமல் இருந்தோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஆனால் அந்த வீடியோலாம் ரொம்பவுமே இதாக தான் ஆயிருந்தோம். லாஸ்ட்டில் பேட் கமின்ஸ் வேறு மாதிரி ஒரு விக்கெட் எடுத்தார். லைட்டாக தட்டியிருக்காருங்க, ஒரு ரன் இருக்காருங்க. இங்கே அதுவும் இல்லாமல் நிவாஸ் ஒரு தட்டி விட்டுருக்காரு, பவுண்ட்ரிங்க. எல்பிடபிள்யூ அப்பீல், அம்பையர் அவுட்டு கொடுத்துட்டாருங்க. அவுட்டா நாட் அவுட்டா ரிவ்யூக்கு கண்டிப்பாக போவோம், பார்ப்போம். அவுட்டா நாட் அவுட்டான்னு தெரியலை. ரிவ்யூ எடுத்துருக்காருங்க நிவாஸு. ஏதாவது மிஸ் ஆகுமான்ட்டு வெயிட் பண்ணுவார். மிஸ் ஆயிடுச்சுன்னா அவருக்கு ஒரு வரம் கிடச்ச மாதிரி அடுத்து வெளுக்க ஆரம்பிச்சிடுவாருங்க. பங்களாதேஷ்க்கு இப்போ தான் ஒரு நிம்மதி வந்திருக்கோம், மிஸ் ஆயிடுச்சுடான்ட்டு. ஆனால் பிச்சிங் அவுட் சைட் ஆஃப், விக்கெட் அவுட் சைடு ஆஃபுங்க. நிவாஸ் அவுட் இல்லை, அம்பையர் நாட் அவுட்டு, சாரிப்பா அப்படின்ட்டாரு. ஒரு வேற மாதிரி பந்துங்க, தூக்கி விட்ருக்காருங்க. ஆனால் இந்த ஆட்டை ஃபேவரட் ஸ்டார்ட் இது ஒருக்கு, முக்கியமாக கீப்பர் தலைக்கு மேலே தான். ஆனால் இந்த ஆட்டை ஸ்ட்ரெயிட்டில் விட்ருக்காருங்க, தூக்கி விட்டுறாரு. அவுட் ஆஃப் ஸ்டேடியம்ங்க, எங்கேயோ பந்து போயிட்டுருக்கு, தட்டி விட்டாருங்க. இந்த ஆட்டை பவுண்ட்ரி தாங்க, பவுண்ட்ரி. நானும் அடிப்பன்ட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. இந்த ஆட்டை ருத்ராஜ் மாதிரி தூக்கி விட்டுருக்காரு, ஒரு அருமையான 6 தூக்கி விட்ருக்காருங்க. அங்கே ஃபீல்டு இருந்தால் பின்னாடி நின்றா பிடிச்சிருக்க வாய்ப்பு அதிகம், ஆனால் என்ன முன்னாடி நின்றுருக்காங்க. இது ஒரு 6ங்க, 4 6 4 6 4 6, 6 பாலுமே இப்படி தாங்க பேருக்கு. 3 6 3 4ங்க, தூக்கி விட்டாருங்க. பவுண்ட்ரிங்க, கேப்பில் 2 பேருக்கு நடுவில் ஒரு பவுண்ட்ரி இந்தியாவுக்கு. இறங்கி வந்து விட்டாருங்க நிவாஸ். இதோட நம்மளுக்கு ஒரு ஆஃப் செஞ்சுரி, வேறு மாதிரி ஒரு ஆஃப் செஞ்சுரிங்க. ஒரு பெஸ்ட் ஆஃப் செஞ்சுரி கொடுத்துருக்கோம் டீமுக்கு. டீம்மேட்ஸ் எந்திரிச்சு கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு தூக்கி விட்டாருங்க. ருத்ராஜ்கிட்டேருந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்காரு நிவாஸு.
ஓகே, தூக்கி விட்டாருங்க இந்த ஆட்டை. ஃபீல்டர் தலைக்கு மேலே ஒரு பவுண்ட்ரி. இன்னும் 200 ரன் அடித்தால் இந்த தூக்கி விட்டுருக்காருங்க. இன்னொரு பவுண்ட்ரிங்க. ஸ்டேடியத்துக்குள்ளே பூந்திருக்கு பந்து. தூக்கி விட்டாருங்க. இன்னொரு பவுண்ட்ரிங்க. மாற்றி மாற்றி அடிச்சுட்டே தான் இருக்கார். கீழே ஒரு சைடு பக்கம் அடி. 6ங்க. கரெக்டாக போய் பந்துக்கிட்டு நின்றார். வந்தோடனே லைட்டாக லெக் சைடு தூக்கி விட்டார். பிரச்சனை இல்லை. நம்மளும் ஒரு பவுண்ட்ரி தட்டி விடலான்ட்டு தட்டி விட்ருக்காரு. பவுண்ட்ரிங்க. பவர் பிளே ஓவர் முடிவில் கேஎல் ராகுலும் நம்ம பின்னாடி வராருங்க. நானும் ஆஃப் செஞ்சுரி போடுவேன்டா அப்படின்ட்டு நம்மளோட ஒரு இங்கே 51 பாலுக்கு 136 ரன் பார்ட்னர்ஷிப்புங்க. ஒரு மரணமான பார்ட்னர்ஷிப்பு. யாராலையும் தட்டி தூக்க முடியாத பார்ட்னர்ஷிப். தூக்கி விட்ருக்காரு. கேட்சாக மாற வாய்ப்பா இல்லைங்க. 6ங்க. 4 தானா? கேஎல் ராகுல் 50 அடித்தா அது நம்மளுக்கு ஹாப்பி தான். இங்கே ஒரு 6ங்க. நம்மளுக்கு எங்கேயோ அடிச்சிருக்காரு. தூக்கி விட்ருக்காரு. பவுண்ட்ரி கண்டிப்பாக போயிடும். அது யாராலையும் தடுக்க முடியாது. ஒரு பவுண்ட்ரிங்க. இன்னும் 7 ரன் தூக்கி விட்ருக்காருங்க. கண்டிப்பாக 2 ரன் தான் கிடைக்கும். இல்லைங்க, கேப்பில் பவுண்ட்ரிங்க. ஆனால் அதையும் நான் 6 அடித்து தான் கம்ப்ளீட் பண்ணுவேன். 6 அடிச்சிருக்காருங்க. இங்கே ஒரு உரமான 6. அது இல்லாமல் அவருக்கு ஒரு ஆஃப் செஞ்சுரிங்க நிவாஸுக்கு. வேறு மாதிரி ஆஃப் செஞ்சுரி. அவரால் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஆஃப் செஞ்சுரியே இருக்குமா? அந்த ஸ்டேடியத்தை சுற்றிட்டு இருக்கார். என் டீம் மட்டும் இருந்துச்சு கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தூக்கி விட்டாருங்க. கண்டிப்பாக 2 ரன் தானாங்க. இல்லைங்க, பவுண்ட்ரிங்க. 6ங்க. இந்த ஆட்டை வாரி தூக்கி விட்டார். 6 வாரி தூக்கி விட்டாருங்க. சிக்ஸராரு. இங்கே தட்டியிருக்காரு. பேட்டில் நைஸாக தான் பட்டிருக்கு. பவுண்ட்ரி போயிருங்க. பவுண்ட்ரியே தாங்க. இன்னும் 115 ரன். 6ங்க. தூக்கி விட்டார். வந்த பாலம் ஈஸியாக நவுண்டார். கொஞ்சம் அது மாதிரி ஏக்கராகவே இந்த ஆட்டை கவுட்டிக்கில் விட்டு தூக்கியிருக்காரு. பவுண்ட்ரி. இன்னும் 101 ரன்மே சீக்கிரம் முடித்த மாதிரி முடிக்கிறாங்க மேட்சை இந்தியா. இங்கே ஒரு 6. பேட்டை ஓங்கி வைக்க தான் செஞ்சார். பறந்துட்டுங்க. தான் தூக்கி விட்டாருங்க. தூக்கி விட்டார். ஒரு பவுண்ட்ரிங்க. தூக்கி விட்டு இங்கே 6ங்க. இன்னும் 4 ரன் அடித்தாலே போதும். நிவாஸுக்கு ஒரு 100 அந்த பாலில் தெரியுங்க. அது கிடச்சிருக்குங்க. 6 தாங்க. இங்கேயும் அடிச்சிருக்காரு. அது இல்லாமல் அவருக்கு ஒரு 150ங்க. மனசு செம ஹாப்பியாக இருக்கார். ஒரு 150 அடித்தாச்சு அப்படின்ட்டு சந்தோஷத்தில் இருக்காருங்க. டீம்மேட்ஸும் செம ஹாப்பி. இதோட ஃபார்முக்குள்ளே உள்ளே போனாலே போதும். ஈஸியாக இந்த டோர்னமெண்ட்டை வின் பண்ணி கையில் கப்போட இந்தியாவுக்கு திரும்பலாங்க. சரி, இந்தியாவில் இருக்கலாம். இன்னொரு ஹேம் போட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே அப்படி தான் அடிச்சிட்ருக்காரு. 70 ரன் தான் இருக்குது. அடிக்கணும் ஈஸியாக அடிச்சிடாரு இவருக்கு தெரியுது. தூக்கி விட்டே தாங்க இருக்கார். ஃபீல்டர் வந்தாரும் 2 ஃபீல்டர் ஓடி வந்த ஒரே காரணம். ஸ்ட்ரெயிட்டில் 6ங்க. கோரி விட்டார் பந்தை. வேற மாதிரி ஒரு 6. இங்கே ஒரு குட் லென்த் பால். ஒரு பவுண்ட்ரிங்க. ஃபீல்டர் ஒரு கேட்சுக்காண்டி வந்தார். இங்கே வந்து ஒரு விக்கெட் போயிருக்கு. அது பார்க்கல. நம்ம 30 அடித்தா நம்ம 200 கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்கு தான் கேம் போட்டு இருக்காரு. பவுண்ட்ரிங்க. இங்கே மோசமான ஒரு பவுண்ட்ரி அடித்தாலே போதும். ஈஸியாக செஞ்சுரி கம்ப்ளீட் டவுல் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு 1 டைம் மேட்ச்சில். அதுவும் பாஸ்டில் செகண்ட் இன்னிங்ஸில் அடித்தது ஒரு வெறித்தனமான ரெக்கார்டாக இருக்கும். 6ங்க. விட்ற மாதிரி தெரில. இன்னும் ஓவர் இருக்குது. ஆனால் இங்கே இவர் விட்ற மாதிரி தெரிலங்க. எந்த பால் போட்டாலும் தூக்காரு. எப்படியாவது நம்ம டவுல் செஞ்சுரி அடிச்சிடணும்னு தாங்க இருக்கார். அடிச்சிடுவார் கண்டிப்பாக. 6ங்க. ஹாட்ரிக் 6 பார் நிவாஸுங்க. என்னமா அரைஞ்சிட்ருக்காருங்க. இங்கே ஃபேன்ஸில் ஒரு ஹாப்பினஸ்ஸு உற்சாகத்தில் ஒரு இதில் இருக்காங்க இந்தியா டீமு.
கண்டிப்பாக. ஏன்னா அந்த மாதிரி அறதாங்க அரைஞ்சிட்ருக்காரு. இந்த அரை கண்டிப்பாக ஃபைனலில் எதிர்பார்ப்பாங்க. ஃபைனல் போனால் இங்கே ஒரு கேட்ச் ட்ராப்புங்க, ஈஸியாக பிடிச்சிடலாம். அவர் டவுல் செஞ்சுரே கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டுருக்கலாம். ஆனால் கைக்கு வந்த கேட்சை விட்டுட்டாரு. என்ன நினப்ப விட்டாரோ யாருக்கு தெரியுங்க. இன்னும் 4 ரன் அடித்தாலே போதும். இங்கே தூக்கி விட்டுருக்காருங்க. 4 ரன் போமா. டவுல் செஞ்சுரிங்க, டவுல் செஞ்சுரி ஃபார் நிவாஸுங்க. ஒரு அட்டகாசமான செஞ்சுரி, 200 ரன்னு, 52 பாலுக்கு இதுன்னு 23 4ங்க, 17 6ங்க. 17 6, 23 4 அடித்து 52 பாலுக்கு 200 ரன்னு கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. யாரும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இங்கே இந்தியா ஒரு அட்டகாற்றமான ஒரு வெற்றி. நிவாஸு வேற மாதிரிங்க ஒரு மேன் ஆஃப் த மேட்ச்சு. 52 பாலுக்கு 200 ரன்னுங்க. 52 பாலுக்கு 200 ரன்னு. சஸ்பார் 10 ஓவர் கூட பிடிக்கல, 9 ஓவர் தாங்க பிடிச்சிருக்கு. 9 ஓவர் கூட பிடிக்கல. பிடிச்சி ஒரு அட்டகாசமான ஒரு வெற்றி ஃபார் இந்தியா. ஓகே கைஸ், இந்த வீடியோ புரிஞ்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அனைவருக்கும் இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நேற்று நான் லைவ் வந்தேன். லைவ் வந்தப்போ கொஞ்சம் நிறைய தடங்கள்னால நேற்று லைவை பாதிலே ஸ்டாப் ஆகிற மாதிரி போயிடுச்சு. இன்றைக்கி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியாச்சு. ஓகே, நாளைக்கு இந்தியாவுக்கு இங்கிலாந்து மேட்சோட சந்திக்கலாம். இந்த மேட்ச்சை ரொம்ப நேரம் போனனால இது பண்ணிடலாம். ஓகே, இந்தியாவுக்கு இங்கிலாந்து மேட்ச் கம்மிங் ஷோவில் சந்திக்கலாங்க.